ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. முதல் நாள் வெளிய பாக்கிறதுக்கு சூப்பரான ஃபிகரா இருக்காரு. கொஞ்சம் விட்டுருந்தா நாளே நம்ம வேலைக்கு ஓல வச்சிருப்பாரு. உனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டலாம், நீ இதை இப்படியே விடு, நான் பாத்துக்கிட்டேன். வேண்டாண்டி, அந்த பொண்ணை பாவம் இன்னைக்கு தான் முதல்ல வேலையில சேர்ந்திருக்க. காலமா நம்ம வரும்போதே இந்த பொண்ணுக்கு மூஞ்ச நான் பார்த்தேன். என்னடி பார்த்து தொலைஞ்ச அப்படி? அந்த ஃபிகரை பார்த்து இந்த ஃபிகர் சைட் அடிச்ச மாதிரி தான் தோணுச்சு. ஓ, இந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணா அந்த ஃபிகரை பத்தின டீடைல் நம்ம உள்ளம் கையில இருக்கான். நீ எதுக்கு பல்ல காட்ட? இல்ல, உன் புருஷனை நீ ஃபிகர்னு சொன்ன கண்டியா, அதான் பார்த்தேன். ஆமா, அது ஒரு ஃப்ளோல வந்துட்டு அந்த ஆள் ஒரு மாங்கொட்ட மண்டையரே. இப்ப பாரு, அந்த ஹிட்லருக்கு ஜாதகம் எப்படி என்ன கைக்குள்ள வருதுன்னு பாரு. ஹாய் ஹாய் ஸ்வீட்டி. என்னது ஸ்வீட்டியா? அது யாரு? மேம், நீங்க பேசியதே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னா உங்க பேரு ஸ்வீட்டியா தானே இருக்கணும். ஐ நோ, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஸ்வீட்டின்னு தான் பேர் வச்சிருப்பாவ. உங்க அழகுக்கா, நீங்க பேசிய அழகுக்கா உங்களுக்கு கண்டிப்பா உங்க அம்மா அப்பா ஸ்வீட்டின்னு தான் பேர் வச்சிருக்கணும். கரெக்டா? சீச்சி, என்ன பேர் ஸ்வீட்டி இல்ல, அப்பனா பியூட்டி. கரெக்டா? அச்சச்சோ, பியூட்டியே இல்ல ஸ்வீட்டியே இல்ல, என்ன பேரு ஏஞ்சல். வாவ், ஸ்வீட்டி விட ஏஞ்சல் தான் நல்லா இருக்கு. நீங்க லக்கி தான் மேடம். உங்க அழகுக்கும் திறமைக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மா அப்பா ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்காவ. அப்பப்ப எஃப்எம்ல வேலை பாக்கியத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது சரியாதான் பேர் வச்சிருக்காவ. சொல்லுவாவ, நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவாவ. அம்மா, என்ன பண்ணுதியா இங்க? அது வந்து மேடம், மனசளவுல ரொம்பவே நொந்து போயிட்டான். காலமா நீங்க செல்லம் போல வேலை பார்த்ததுக்கு பிறகு எங்க கூட வந்தவியா உங்களை பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டாவ கண்டியலாம். ஆமா, என்ன மேனேஜர் கிட்ட இருந்தெல்லாம் திட்டு வாங்கி தந்துட்டாவ. அதான் கொஞ்சம் தூக்கத்துல இருக்கேன். அச்சோ, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். காலமா எங்க கூட வந்தவியா உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்த்து எங்களுக்கே கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துட்டு. சரி, பரவாயில்ல விடுங்க. என் அளவுக்கு அழகு இல்லைனாலும் நீங்களும் ஓரளவுக்கு பாக்கிறதுக்கு சுமாரா இருக்குதியா? ஓ, அப்படியா மேடம்? ஆனா எல்லாரும் என்னையா கருப்பா இருக்கேன், மொக்கையா இருக்கேன், பாக்கிறதுக்கே நல்லா இல்ல. இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமா நடக்காத அப்படி இப்படின்னெல்லாம் என்ன பத்தி பேசுவாவ. ஆனா முதல்ல நான் சுமாராவது அழகா இருக்கேன்னு சொன்னது நீங்க தான். இதுல உங்க நல்ல மனசு தெரியுது. இப்படி ஒரு நல்ல உள்ளத்த காலம் எங்க கூட வந்தவியா ஹர்ட் பண்ணி சுக்கு நூறாக்கிட்டாவளே. அதை நினைக்கிச்சுலாம் மனசு சளி சளியா உடஞ்சு போகுது. அச்சோ, உடனே இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படிதான். ஆமா, அந்த 2 பேர்ல யார் உங்க வீட்டுக்காரரு? நின்னாரே. ஆமா, என்கிட்ட கூட கேள்வியா கேட்டாரே. அவர்தான் என் வீட்டுக்காரரு. பக்கத்துல அப்பாவியாட்டம் ஒருத்தர் நின்னார்ல. ஆமா, நல்ல நெட்டையா, அவரே இவங்களோட ஹஸ்பண்ட். ஓ, சரி சரி. காலமா எங்க வீட்டுக்காரரு பயங்கரமா உங்களை திட்டிட்டா இருக்கண்டியலாம். அதான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தோம். நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்குதியா? இப்படி ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அப்படி ஒரு பாவி மனுஷன் புருஷனா? அமைஞ்சிட்டாரே, என்ன பண்ணதுக்கு? அம்மா, நீங்க ஹனிமூன் கொண்டாடறதுக்காண்டி தானே வந்தியா? போய் டூயட் ஆடாம என்ன கூடால நின்னு கடலை போடுதியா? எல்லாம் ஒரு சுயநலம் தான். என்னது? அப்படிதான், அப்பப்ப எதையாவது உளருவான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். பரவாயில்ல மேடம். இப்படி ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அப்படி ஒரு பாவி மனுஷன் புருஷன் நினைக்கும் போது என்ன கண்ணிலே ரத்த கண்ணீர் வந்துடும் போல இருக்க. ஐயோடா, ஆக்சுவலி அவர் முரடனா இருந்தாலும் எனக்கு நல்ல புருஷன் தான் மேடம். ரொம்ப நெளியாதுங்க. ஒன்னும் இல்ல, அவருக்கு பிறந்த நாள். உங்க ஹஸ்பண்டுக்கா? ஐயோ, நான் கூட ஹர்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா மனசுக்குள்ள திட்டிட்டேனே. அவரே ஹனிமூன் ட்ரிப்புக்காண்டி தானே வந்தாரே. இந்த ட்ரிப் விளங்காம போனேன்னு கூட சாபம் போட்டேன் மனசுக்குள்ள. அடி பாவி. பிறந்த நாளா? சரி, சாபத்தை கேன்சல் பண்ணி விட்டுறீங்களா? அழிச்சிருங்க. மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி இருக்குதியா? எனக்கு ரெட் வெல்வெட் கேக் தான் வேணும். அதுலதான் மேடம் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. நீங்க மட்டும் உதவி செஞ்சுட்டியான்னு வைங்க, 2 கிலோ ரெட் வெல்வெட் கேக்க நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கே வாங்கி தரேன். நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா போதும். ஐயா மேடம், அக்கவுண்ட்ல சல்லி பைசா கூட இல்ல. நீங்க கேக் வாங்குறதுக்கு என்கிட்ட கடன் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கியா நல்லா தெரியுது. ஆனா இன்னைக்கு தான் நான் முதல்ல வேலையில சேர்ந்திருக்கேன். மாச கடைசியில தான் சம்பளம் கொடுப்பாவலாம் முதல்ல சொல்லிட்டாவ. ஐயோ, அவ்வளவு பெரிய உதவியெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். ஆக்சுவலா இந்த மாசத்துல தான் என் ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள். ஓ, இன்னைக்கு இல்லையா? நான் கேக் கூட ஆர்டர் பண்ணிட்டேன்.
கேக்கு கொஞ்சம் வித்தியாசமான தீம்ல பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு நான் டிஃபரெண்டா யோசிச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் அவரோட இயர் தேவைப்படுது, எந்த வருஷம் பிறந்தாருன்னு தேவைப்படுது. சரி, காலமா உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் கொடுத்தாரே, அதான் மேடம் டிரைவிங் லைசென்ஸ். ஆமா, நான் கூட ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கேன் பண்ணிட்டு ஒரிஜினல கொடுத்துட்டேனே. அதேதான் மேம். அந்த ஸ்கேன் காப்பில அவருக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நீங்க நடிக்க வந்த கும்பலா? இல்ல மேடம், உங்க வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அச்சோ பியூட்டி ஏஞ்சல். ஏஞ்சல், எனக்கு டேட் மந்த் எல்லாமே தெரியும், இயர் மட்டும் தான் தேவைப்படுது. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தெரியாமலா இருக்கா? அது சொன்னவ 1900ன்னு சொன்னவ 1999 இல்ல 1998. அதான் சின்ன கன்ஃபியூஷன். இது உங்க ஹஸ்பண்ட் கிட்டே நீங்க கேட்கலாமே. ஐயோ மேடம், நான் இப்ப போய் கேட்டேனா அவர் பிறந்த நாளுக்கு நான் என்னமோ சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு புரிஞ்சிடும். நான் சர்ப்ரைஸா எல்லாம் எல்லா பிளானும் போட்டிருக்கேன். அவர்கிட்ட திடீர்னு போய் எந்த இயர் பிறந்தியான்னு கேட்டா என் அஜுக்கு நான் சர்ப்ரைஸா பிளான் பண்ணியதெல்லாம் தெரிஞ்சிடும். அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு கால மேல இருந்தே தொண்டை வலி. ஆமா, அவருக்கு பேர் அர்ஜுன் தானே, அர்ஜுன் சொல்லுதியா? அதுவா, நான் அவரை செல்லமா அர்ஜுன்னு சொல்லுவேன், அவர் என்ன வெள்ளமா குண்டச்சின்னு சொல்லுவாரு. அவர் ரொமான்டிக்கா இருக்கும்போது நான் அவரை அர்ஜுன் சொல்லுவேன், அவர் என்னைய குண்டச்சின்னு சொல்லுவாரு. ஓ, நீங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொஞ்சம் சொன்னியான்னு வச்சுக்கிடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். அவருக்கு வேற அம்மா இல்ல, பொண்டாட்டி நான் தானே அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிடணும். இது எப்போல இருந்து? உங்க பேர் என்ன? தியா, தியஸ்ரீ அர்ஜுன். இந்த மாதிரி பொண்டாட்டி எல்லா புருஷனுக்கும் அமைஞ்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கான்ல. ஸ்வீட்டா பேசுறீங்க ஏஞ்சல், கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்களா? ஏன், என்ன டேட், என்ன மந்த், என்ன ஸ்கேன் காப்பியே ஒரு பிரிண்ட் போட்டு தந்துறீங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, எடுத்து தந்துறீங்க. தியா, இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பொறுமை. இந்த பொண்ணுக்கு புருஷனா எங்கேயோ கொண்டு விட போறான், நம்மளையும் சேர்த்துதான். வாடி, உனக்கு தான் அந்த ஆளுக்கு பிறந்த நாள் தெரியாதலாம், இப்பதான் இத கவுத்திருக்கேன். தியா, பியூட்டி பியூட்டி இல்ல ஏஞ்சல், இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஏஞ்சல். என் புருஷனுக்கு அம்மா இல்லைனாலும் நானும் அம்மா மாதிரி தான் அவருக்கு. இந்த சர்ப்ரைஸ் பிளான் மட்டும் சொதப்பி இருந்து பயங்கரமா கவலைப்பட்டிருப்பேன். பரவாயில்ல மேடம், அப்படிங்க. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே சார். இந்த கோட்டருமை எப்ப வந்தது? அம்மா, என்னது இது? ரிசப்ஷன் சார். ஒரு பிரிண்ட் கொடுத்திருக்கீங்களே, அது என்னன்னு கேட்டேன். சொல்லாதீங்க. பவி, அர்ஜுனனா, நான் இந்த வழியா சும்மா போயிட்டு இருந்தேன். தியாவை பார்த்து தான் பேசுறதுக்கு வந்தனா. கார்த்திக் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நான் ரூமுக்கு போறேன். எஸ்கேப். ஐயோ, இந்த பொண்ணு என்னத்துக்கு இப்படி பதறிட்டு ஓடுது? ஹலோ. என்ன சார்? இது என்னன்னு கேட்டேன். அதுவா சார், உங்க டிரைவிங் லைசென்ஸ ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தனா, உங்க ஒய்ஃபுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. லைசென்ஸ்ல உங்க போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அத பார்த்தாலே நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க வந்தாவ. யாரு அவ? லைசென்ஸ்ல இருக்க போட்டோவை பார்க்கிறதுக்கு வந்தா? ஆமா சார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அவங்களுக்கு, அவ்வளவு லவ் உங்களுக்கு மேல. உங்க மேனேஜரை கொஞ்சம் கூப்பிடுதீங்களா? மேனேஜர் என்னத்துக்கு கூப்பிடணும்? கொஞ்சம் பேசணும், கூப்பிடுங்க. அவரே வெளிய போயிருக்காரு. மேனேஜர்! ஐயோ சார், கத்தாதுங்க. மேனேஜர்! ஐயோ, இந்த பிசாசு இப்ப சும்மா விடாது போலயே இத. என்னாச்சு? ஐயோ சார், என்ன ஆகணும், என்ன ஆகணும்னு கேட்கேன். நாங்க பே பண்ண ரூபாயை தாங்க சார், நாங்க வேற நல்ல ஹோட்டலா பாத்துக்கிட்டோம். இந்த ஊட்டியில வேற ஹோட்டலா இல்ல. ஐயோ சார், என்னாச்சு சார்? ரிசப்ஷன்ல நாங்க கொடுத்திருக்க டீடைலா மத்தவங்களுக்கு லீக் பண்ணியாவ. என்ன சார் இது? அர்ஜுன் சார், புரியலாம். மூர்த்தி சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. நீங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் வச்சுட்டே இருக்குதியா, அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீங்க எல்லாம் சரியா பண்ணியாலனா நாங்க என்னதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்? என்ன சார் நடந்தது? ஐடி ப்ரூஃப் கேட்டாவ, டிரைவிங் லைசென்ஸ கொடுத்தேன், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப பிரிண்ட் போட்டு அடுத்த ஆளுக்கு கொடுக்காவ. கெஸ்டோட சீக்ரெட் எல்லாம் நீங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவீங்களா? உங்க ஹோட்டல் இந்த லட்சணத்துல இருக்க நாங்க பே பண்ண ரூபாயை தாங்க சார், நாங்க வேற ஹோட்டல் பாத்துக்கிட்டோம். இப்பே போலீஸ்க்கு போன் பண்ணணும். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? புதுசா வந்துட்டு உயிரை வாங்க. அப்படி என்னமோ பண்ண, எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. இன்னைக்குதான் வந்த, இவரு கூட இன்னைக்கு ரெண்டாவது பிரச்சனை. சார், டிரைவிங் லைசென்ஸ். என்ன லைசென்ஸ்? இந்த ஹோட்டலுக்கு வரவியெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்ணியவியா, அது பிறகு ஆக்டர்ஸ் இந்த மாதிரி தான் வருவாவ. எதிரிங்க எல்லாம் எக்கச்சக்கமா இருப்பாவ. நீ பாட்டுக்கு அவருக்கு டிரைவிங் லைசென்ஸ் யாருக்குமா எடுத்து கொடுத்த? சொல்லுமா, யாருக்கு கொடுத்த? வரக்கூடிய பிரச்சனை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அவர் ஒய்ஃப்க்கு. அவர் ஒய்ஃபுக்கு என்ன? இந்த பக்கத்துல தானே நிக்குது அந்த பொண்ணு, பயந்து போய் நிக்குது.
அவரோட ஒய்ஃபுக்கு தான் சார் கொடுத்தேன். சார் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இவ புருஷனச்சியான அந்த பொண்ணு வேலையை விட்டு துரத்திடுவாவ போலதான் தோணுது. நடக்கத வச்சு பாக்கத்துல இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வேலை பெயரும் போலயே. இந்த பவளவா இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்குது? அதுவும் ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு நிக்குது. பவி, ஏ பவி, நீங்களா? ஏண்டி ஒளிஞ்சு நின்னு என்ன எட்டி எட்டி பாத்துக்கிட்டு நிக்க? அதுவா, இந்த தியா அர்ஜுனனுக்கு பிறந்த நாள் கேட்டாலாம். எனக்கே ஒழுங்கா ஞாபகத்துல இல்ல. உங்க 2 பேருக்கு டிரைவிங் லைசென்ஸ் இங்க ஸ்கேன் பண்ணி வச்சாவலாம். ஆமா, அதுல பிறந்த நாள் இருக்கா. எப்படியாவது இந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணை கரெக்ட் பண்ணி டீடைல வாங்கிடலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தா அர்ஜுனன் கிட்ட கையும் களவமா மாட்டிட்டான். கூட நின்னு நானும் மாட்டிட்டேனா, அதான் எஸ்கேப் ஆகி இங்க ஒளிஞ்சு வந்து நிக்கேன். சார் என்னையா என்ன 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 எக்ஸ்கியூஸ் சொல்ல போறியா? அந்த பே பண்ண ரூபாயா ரிட்டர்ன் பண்ணுங்க. நாங்க வேற நல்ல ஹோட்டல் பாத்துக்கிட்டியோம், சேஃப்டியான ஹோட்டல் பாத்துக்கிட்டியோம். சார் உங்க ஒய்ஃபுக்கு தானே சார் கொடுத்துருக்காவ? ஹலோ, என் ஒய்ஃபுக்கு என்ன பிறந்த நாள் தெரியாதா? அடி பாவி குள்ள கத்தரிக்கா. இந்த ஆள் என்ன சொல்ல வராரு? இந்த பொண்ணு வேற ஒரு மாதிரி பாக்கா. நாங்க இங்க வரத்துலயே மேரேஜ் சர்டிபிகேட் கேட்டது. இது எல்லாம் வச்சு பாக்கச்சுல இந்த ஹோட்டல் சேஃப்டியான ஹோட்டலா அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள 6-8 கேள்வி எழுந்துச்சு. அதான் நாங்களா ஒரு பிளான போட்டோம். என் ஒய்ஃபுக்கு நான் பிறந்த 4 மாசம் எல்லாம் தெரியும், வருஷம் மட்டும் தெரியாது. ஒரு வேலை அவ ரிசப்ஷன்ல கேக்கச்சுல டீடைல மொத்தம் நீங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஹோட்டலோட லட்சணம் அது பிறகு தெரியான்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம். அடி பாவி. நாங்க பிளான் போட்ட மாதிரி இந்த ஹோட்டல் சேஃப் கிடையாது. என் ஒய்ஃப் கேட்ட உடனே டீடைல் எடுத்து கொடுத்தவியா? நாளை பின்ன எனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காவ. ஏன்னா நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி. எனக்கு எத்தனை எதிரிங்க இருப்பாவ? என் எதிரிங்க வந்து கேட்டாலும் உங்க ஸ்டாஃப் எடுத்து கொடுத்துருவாவ தானே. சார் டிரைவிங் லைசென்ஸ்லாம் என்ன? ஒன்றும் இல்லை சார். இது மட்டும் இல்லாம உங்க ஸ்டாஃப் ஒரு லவ் பேட்ஸ பிரிக்க பாத்துருக்காவ. லவ் பேட்ஸ பிரிக்க பார்த்தாவலாம். இது என்னடா நம்ம லிஸ்ட்லயே இல்ல. என்னை பத்தி என் ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிறானா என்கிட்ட கேட்டாதானே எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கூடும். நாங்களே புதுசா கல்யாணம் ஆனவியா? புரியுது சார் புரியுது. உங்க ஒய்ஃபை நீங்க அளவுக்கு அதிகமா காதலிக்குவியா? என்ன சார் இது? கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவாவலாம். என் ஒய்ஃப் கேட்ட மாதிரி வேற யாராவது வந்து கேட்டிருந்தாவல்னா? சார் தெரியாம கொடுத்துட்டாவ சார், மன்னிச்சிருங்க. பியூட்டி அதே குள்ள கத்திரிக்கா. என் வேலைக்கு ஆப்பு வைக்க. அப்படி போடு அப்பலாம். இனிமே இந்த அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணாம். ஐயோ பியூட்டி பொடி அட்ரா சக்க கோம்பு கிறுக்கா. உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஏண்டி குள்ள கத்திரிக்கா. பியூட்டி அப்பே நினைச்சேன்டி நீ எவ்வளவு அழகா இருக்க. நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லும் போதே நான் நினைச்சிருக்கணும். ஐயோ மேடம் பொடி குள்ள கத்திரிக்கா. இரு 4 நாள் எனக்கு கண்ணிலே பற்றாத. நீ ஓவரா புகழும் போதே நினைச்சேன் புருஷனை பொண்டாட்டிய விட்டா என்ன வேலையை விட்டே துரத்திடுவா போல. பியூட்டி என்ன? ஐயோ, நான் என் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் பியூட்டின்னு சொல்ல மாட்டேன். நான் உங்களை சொல்லலைங்க, நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். நம்ம ரூமுக்கு போமா செல்லம்? எனக்கு போதுக்கு தெரியும். நீ வேற இப்படி நேரமா நின்னு இருக்க. உனக்கு கால் வேற ரொம்ப வலிக்கும். ஊட்டி மலை ஏறினதுல உனக்கு கால் வேற வலிக்கும். கார்ல வரலையா பண்ணா நீங்க? கார்ல தான் சார் வந்தான். காருக்கு கால் இல்ல. காருக்கு கால் இல்லைன்னா உள்ள இருக்கவங்களுக்கு கால் தானே வலிக்கும். அப்படியே என் ஒய்ஃபுக்கு கால் ரொம்ப வலி. நீ வாடி செல்லம், உன்னை இங்கிருந்தே நான் தூக்கிட்டு போறேன். ஏஞ்சல் இரு, எனக்கு கண்ணு முன்ன நிக்காம ஓடி போயிடு. இனிமே இந்த பக்கம் வந்து பாரு. கார்த்திக் உங்க ஃப்ரெண்ட் என்ன தியாவை இங்க வச்சு தூக்கிட்டாரு. அர்ஜுன் கீழ இறக்கி விடுங்க. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி இது. இப்படி எல்லாருக்கும் மத்தியிலே தூக்கிட்டு போறதா? நல்லா தானே இருக்கேன். நான் ரெடியா தான் இருக்கேன். நீ எப்படி? என்ன மேல கை வச்சு பாருங்க. கோபம் இங்க வரைக்கும் என்னமே இருக்கு. எங்க வரைக்கும்? தொண்டை வரைக்கும் இருக்கு. அது பவி 4 நாளையில உன் கோவம் எப்படி காணாம போகுதுன்னு பாரு. 4 நாள் இல்ல கார்த்திக், 40 நாள் ஆனாலும் எனக்கு கோபம் இங்க வரைக்கும் இருக்கான். கழுத்து வரைக்கும் இருக்கான். ஏன் அவன் பொண்டாட்டி அப்பப்ப தூக்கிட்டு போறான்டி? அவரு ஒய்ஃப காதலிக்கிறாரு. யாரு? அவனா? எல்லா விதத்திலயும் அவர் பொறுப்புல கரெக்டா இருக்காரு. ஆனா எவ்வளவு ஒருத்திக்கு எடுத்து வச்சிருந்த புடவையெல்லாம் எனக்கு கொடுத்தியா? நான் பிரிஞ்சு போனோன்னு இன்னொருத்தி எப்ப வாழ்க்கையில வருவான் தானே காத்துக்கிட்டு இருக்குதியா? கார்த்திக் உங்க பக்கத்துல இப்படி நேரம் நின்னு பேசியிருக்கத நினைச்சதுலயே கோவம் வருது. நான் போறேன். ஏ இருடி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள சமாதானப்படுத்திடுறேன். ரொம்ப ரொமான்டிக் பர்சன் போலயே. ஆமாங்க சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வரோம், போலாமா குண்டுச்சி? இப்ப எரிக்கூட பொரியலா இல்லையா? எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு நிக்காவ. பாக்கட்டும். அப்பனாதான் நான் என் ஒய்ஃப விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்து அவியெல்லாம் அவிய பொண்டாட்டி மாரோட உளுந்து உளுந்து கவனிப்பாவ. குள்ள கத்திரிக்கா. எஸ். என்ன வேலையை விட்டே துரத்ததுக்கு பாத்திருக்கேன். நியாயமா பார்த்தா உன மேல கோவம் இங்க வரைக்கும் இருக்கணும். சரி சரி, நல்லா இருந்துட்டு போங்க. தேங்க்யூ சிஸ்டர். பிரவீன் பஞ்சாயத்துல இவன் பொண்டாட்டி டிப்ரெஷன்ல இருக்கேதா சொன்னான். அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதுல இருந்து வெளியே வரதுக்காண்டி தானே ஊட்டிக்கு வந்திருக்கதா சொன்னாவ. மனசு சரியில்லாம ஊட்டிக்கு வந்த மாதிரி தெரியல.
இவன் அவளை கரெக்ட் பண்ணதுக்கு அவ இவனை கரெக்ட் பண்ணியதுக்கு தான் இந்த ஊட்டிக்கு வந்திருக்க போல தெரியுது. இறக்கி விடுங்க. எல்லாரும் பார்க்க மாதிரி ஏன் இப்படி உயிரை வாங்குதியா? செல்லம் பொங்காத. இப்ப இறக்கி விட போறியலா இல்லையா? அது எப்படி? நான் தூக்குனதான் அழகா சேஃப்டியா உட்காந்து கழுத்துல ஒரு கையை போட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருந்துடுறேன். ஆனா தையா தக்கான்னு குதிக்கவும் செய்ய. அது நீங்க கோவத்துல கீழே போட்டுட்டியல்னா, ஓ. நீங்க பிடிச்சிருக்க கைய விட்டியல்னா நான் தொப்பக்கடின்னு கீழே தானே விழுவேன். ஒருவேளை கோவத்துல கைய விட்டாலாம் கழுத்தை இறுக்கமா பிடிச்சு தொங்கிட்டு நின்றுவேன்லாம். அதுக்குதான் இந்த பிடி. இந்த உலகத்துல இந்த தியா யார வேணாலும் நம்புவான். ஏன் அந்த பிரவீன கூட நம்புவான். ஆஹா. ஆனா எனக்கு கூடயே ஒரு மாங்கொட்டை மண்டையன் இருக்கான். மாங்கொட்டை? என்னடி இது பேரு? நீங்க தான். உங்களை மட்டும் நம்ப மாட்டேன். அப்போ எப்ப தூக்குனாலும் மாமாவை இப்படி இறுக்கமா புடிச்சிட்டு இருந்துருவேன். ரொம்ப இக்கு வைக்கிறதுக்கு தேவையில்ல. இது ஒரு சுயநலம். தொப்பக்கடின்னு கீழே போட்டியல்னா ஈடு புடஞ்சு கிடப்பேன். என்னை யாரு பாத்துக்கிடுவா? ஆக குண்டச்சி எனக்கு கழுத்தை இப்படி இறுக்கமா பிடிச்சிருந்தியா நான் கீழே போட்டால நீ உள்ள மாட்ட. வாய்ப்பே இல்ல. ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். அதையும் பாத்துருவோம். இப்ப பாரு. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். நீ இறுக்கமா பிடிச்சிருந்தாலும் நான் நினைச்சா மட்டும்தான் உன்னால இருக்க முடியும். நான் தூக்கி போடணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கான். நீ எவ்வளவு இறுக்கமா பிடிச்சாலும் எங்க செல்லுபடி ஆகாது. என்ன இருந்தாலும் 2 மணி நேரம், 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் இல்ல, 2 மணி நேரம் மாடு மாதிரி வளர்ந்துருக்கவங்களா என்ன மடியில படுக்க வச்சிருந்தேன். என்ன கால் மரத்து போனதை பத்தி கூட கவலைப்படாம உங்களை அப்படியே தூங்க விட்டேன். ஆனா இப்படி தொப்பக்கடின்னு கொண்டு வந்து போட்டியலாம். ஆமா, ரிசப்ஷன்ல என்ன பண்ணிக்கிட்டு நின்ன? அதான் ஏஞ்சல் சொன்னாவளே உங்க போட்டோ பாக்கிறதுக்கு அவிய கிட்ட அதான் டிரைவிங் லைசன்ஸே கேட்டேன். என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என் செல்லத்துக்கு அவ்வளவு ஆசை. நீ ஒன்னும் கவலைப்படாதடி செல்லம். ஆதார் கார்டுல என்ன போட்டோ இருக்கு. அது பிரிண்ட் போட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா தந்துறியேன். நீ வச்சு பாத்துக்கிட்டே இரு. என்ன ஆதார் கார்டுல எப்படி இருப்பானோன்னு நினைச்சு கவலைப்படுத்தியா? சேச்சா, இதை விட நல்லா தான் இருப்பியா? சரி டார்லிங், என்ன பிறந்த நாளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தியா? ஊட்டி மலை ஊட்டி இறங்குறதுக்கு முந்தி உங்க பிறந்த நாளை நான் கண்டுபிடிக்கனா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கிடுங்க. என்ன வாயில இருந்து வந்தாதானே கண்டுபிடிப்பேன். ஆமா, இவர் பெரிய பிரைம் மினிஸ்டர். இவருக்கு பிறந்த நாளை சொல்ல மாட்டாரு. நம்ம 4 நாளையில உங்க பிறந்த நாளை கண்டுபிடிச்சு இந்த தியா யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி. முடியாதுடி, உன்னால கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. கண்டுபிடிச்சு காட்டேன். எப்படி கண்டுபிடிப்ப? உங்க வாயில இருந்தே வர வைக்கேன். ட்ரை பண்ணிக்கோ. ஆமா, உங்க பிறந்த நாள் என்னைக்கு? சர்ப்ரைஸ் பண்ணதுக்காண்டி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்க போல. சேச்சா, நிஜமாவே உங்க அம்மா உங்களை பெத்து எடுத்தாவளா இல்லனா நீங்க மனுஷ ஜென்மமே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டவுட். அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இவ்ளோ ரிஸ்க். எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்க? என்ன வாயில இருந்து ஈஸியா வர வைக்கலாம். அச்சன், நிஜமாவா? நான் என்ன பண்ணா நீங்க உங்க வாயால பிறந்த நாளை சொல்லுவியா? நான் ஈஸியா சொல்லிடுவேன். ஆனா உன்னால அதை செய்ய முடியாது. அதனால விட்டுறேன். இல்ல இல்ல, இந்த தியாவோட ஹிஸ்டரியை நீங்க புரட்டி பாத்தியான்னு வச்சுக்கிடுங்க. முடியாது இல்லைங்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. நீங்க எது சொன்னாலும் அதை நான் செஞ்சு உங்க வாயில இருந்து உங்க பிறந்த நாளை வாங்கி என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. என்ன இந்த ஆள் ஒரு மார்க்கமா பாக்காரு? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு டைட்டான ஹக்கு கொடுத்தேன். முத்தத்தை நச்சுன்னு கூட என்ன வாயால என்ன பிறந்த நாளை சொல்லி. என்ன 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 போயா? வேண்டாமா பிறந்த நாள்? தேவையே இல்ல. இப்படி எல்லாம் பண்ணிதான் உங்க பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிடணும்னு அவசியமே இல்ல. ஆனா நீங்க இவ்வளவு என்ன வம்பளுக்கிறதுக்காண்டியே சொல்லி உங்க பிறந்த நாளுக்கு முன்ன உங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு நான் கண்டுபிடிக்கேன். கண்டுபிடிச்சு உங்க மூஞ்சில கரிய பூசலாம். என்ன பேரு தியாஸ்ரீ இல்ல. சரிடி, சவால்னு வந்துட்டான். நம்மள களத்துல இறங்கிட வேண்டியதான். சவால் விட்டுட்டேலாம். என பிறந்த நாள் இந்த மாசம் இனிமேதான் வரப்போகுது. இன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கான். நீ தப்பிச்ச. இன்னைக்கு நைட்டு நீ கண்டுபிடிக்கலனா 10 தோப்புக்காரனை போடணும். பழைய சவால்லே கொஞ்சம் மிச்சம் இருக்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டுபிடிக்கலனா இன்னைக்கு ராத்திரி 10 தோப்புக்காரனும். நாளைக்கு ராத்திரியும் கண்டுபிடிக்கலனா நாளைக்கு ராத்திரி ஆகும்போது 20 தோப்புக்காரனும். இப்படி 10 கூடிக்கிட்டே போவோம். தோப்புக்காரனை போடியது நல்லதுதான். போட முடியாது. ஒரு வேளை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டுபிடிக்கலனா 10 தோப்புக்காரனும். நீ தோப்புக்காரனை போடலனா நான் முத்தத்தை உனக்கு கொடுத்துருவேன். நாளைக்கு ராத்திரி கண்டுபிடிக்க முடியலன்னு நீயா முன்ன வந்து 20 தோப்புக்காரனை போடியா. அப்படியே கூடிக்கிட்டே போவோம். தோப்புக்காரனை போடலனா பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இருடா, உன் வாயால இப்ப எப்படி சொல்ல வைக்கேன்னு மட்டும் பாரு. அர்ஜுன், என்ன குண்டச்சி? உங்க பிறந்த நாள் வரைக்கும் 10 கூடிக்கிட்டே போவோம்னு சொல்ல வரியா? பாயிண்ட பிடிச்சிட்டியே. ஆனா என்னால உங்க பிறந்த நாளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியுமே. இந்த தோப்பு கர்ணத்தை நினைக்கும் போது இப்பே எனக்கு பக்குன்னு இருக்க. உங்க பிறந்த நாள் என்னைக்கு வருதுன்னு சொல்லுங்க. உங்க பிறந்த நாள் வரைக்கும் 10 தோப்பு கர்ணமா கூட்டி மொத்தம் எத்தனை தோப்பு கர்ணம் உங்க பிறந்த நாளுக்கு முன்ன வரைக்கும் நான் போட வேண்டியது வரானு கணக்கு போட்டுருவேன் கண்டியலாம்.
தோப்பு கரண போடுறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான். எப்போ உங்க பிறந்த நாள்? ஃப்ராடு, எப்படி எல்லாம் வரடி ஃப்ராடு. ஏண்டி ஃப்ராடு, இப்படித்தானே என்ன தம்பிக்கு அல்வா கொடுத்தேன், இப்ப எனக்கு அல்வா கொடுக்கலான்னு பாக்குறியா? இந்த ஃப்ராடு வேலையை விடவே மாட்டேங்களா? ஓ, இவர் பெரிய ஒழுக்கம். நேர்மையா தான் விளையாடுவேன், கொலுசு சத்தத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டேன். வெக்கமே இல்லாம என்ன கொலுசு சத்தத்தை ஃபாலோ பண்ணவியே தானே நீங்க? அது மட்டும் இல்லாம என்ன கொலுசு சத்தத்தை வச்சுதான் நீங்க பானையை அடிச்சு நொறுக்குனியா? அப்ப எங்க போச்சு இந்த பில்டப் எல்லாம்? ஏண்டி உன கொலுசு சத்தத்தை வச்சுதான் நான் கப்பா அடிச்சேன்னு நினைக்கிறியா? ஐயடா, இல்லையா பின்ன? பொடி குள்ள கத்திரிக்கா, உன்னைய மாதிரி என்ன ஃப்ராடுன்னு நினைச்சியா? இந்த அர்ஜுன் அவருக்கு திறமையாலதான் கப்பா அடிச்சான். வெக்கமே இல்லாம போய் சொல்லியத பாரு. சரா, இப்ப நீ ஓகேயா? ஆமா கவின், அண்ணன்கிட்ட பேசின பிறகு நான் ஓகே தான். சரி வா, அப்படியே வெளியே போயிட்டு வந்துருவோம். 2 பேருமா? துளசி வீட்ல தானே இருக்கா, 3 பேரும் போயிட்டு வந்துருவோம். 3 பேரும் பைக்லயா? கார் இருக்கலாம், கார்ல போவோம். காரை தான் அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கலாம். கார்த்திக் அண்ணனுக்கு காரை இங்க தானே விட்டுட்டு போனாரு, கீ என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கான்னு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா? மதியம் அம்மா பண்ணதுல இருந்து என்னமா நீ வெளியே வரல தானே? அதெல்லாம் இல்ல கவின், நான் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இது வேற. வேற என்ன? இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எதை திறந்தாலும் ஒரே நியூஸ பத்தி தான் பேசியாவன். ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், என்னமோ வீடியோ முடியல. வழக்கமா ஏதாவது பேச வந்தாலே வீடியோ முடிஞ்சிட்டு போலன்னு நினைப்பீங்க, என்னமோ முடியல. ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருமே பாத்திருப்பீங்க, கேரளா பஸ் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ பத்தி தான் இப்ப பேச போறோம். சோ நிறைய பேருக்கு நியூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறோம். கேரளால ஒரு பொண்ணு பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்துல நின்ன ஒருத்தர் இடிச்சுட்டே நிக்காரு, தொல்லை கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோவை நிறைய பேர் பாக்குறாங்க. பார்த்துதான் வழக்கமா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை சிறப்பாவே பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை அவரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து ஒவ்வொருத்தங்களா போன் பண்ணி கேக்குறாங்களாம், நான் அப்படி பண்ணலன்னு சொன்னாலாம் எத்தனை பேர் தான் நம்புவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க, நம்ம லீகலா இதை மூவ் பண்ணலாம், நீ தப்பு பண்ணல, நம்ம கண்டிப்பா ப்ரூவ் பண்ணலாம்னு சமாதானப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறாங்க. இன்னொரு பொண்ணுக்கு இவர் இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரு, அதுக்கு பிறகுதான் என்கிட்ட வரும்போது நான் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவும் பயங்கரமா வைரல் ஆகுது. கமெண்ட் செக்ஷன்ல வழக்கமா பண்றதுதான், காசா பணமா நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுருவோம்னு அள்ளி விட்டு ஒரு உயிரே போயிட்டு இன்னைக்கு மொத்த இந்தியாவும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்க. பாவங்க, மனுஷர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஒரு விஷயம் சோசியல் மீடியால வருதுன்னா ஒரு செகண்ட் நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? நெகட்டிவான கமெண்டா நம்ம கொடுக்கறதுக்கு முந்தி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சாதான் என்னவாம்? அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாதான் என்னவாம்? என்ன கெட்டு போயிருமா? 2 தடவை அந்த வீடியோவை பார்த்து நம்ம பேசுறது நம்ம கருத்து அர்த்தமானதா சரியானதான் யோசிச்சுட்டு பதிவிட்டான்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப எல்லாம் சோசியல் மீடியால கமெண்ட் செக்ஷனே நிறைய பேரோட உயிரை வாங்குது. இடையில கூட பாத்துருந்தோம், நம்ம சேனல்ல கூட பேசியிருந்தோமே, குழந்தை மேல இருந்து விழுது, அம்மாக்கு தெரியாது, எந்த அம்மாவது வேணும்னு தூக்கி போடுவாங்களா? ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து குழந்தையை காப்பாத்திட்டாவ, குழந்தையை காப்பாத்தி அதை சோசியல் மீடியாலையும் போட்டாச்சு. கமெண்ட் செக்ஷன்ல இவ்வளவு நேரமா அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணாங்கன்னு அந்த அம்மாவை கழுவி ஊத்தியாச்சு, அவங்க சூசைட் பண்ணி இறந்தாச்சு. இப்ப குழந்தையை காப்பாத்திட்டாங்க, குழந்தைக்கு அம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியால வருதுன்னா நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்போம். கழுத்தை நசுக்கி கத்தியால குத்தி இப்படி கொலை பண்றது மட்டும் கொலை இல்ல, நம்ம பேசுற வார்த்தைங்களால சாகுறது கூட கொலைதான். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் சோசியல் மீடியால சொல்யூஷன் கிடைக்காது. ஒருத்தங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னா லீகலா தண்டனை வாங்கி கொடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால போடுறது தப்பு. அதே அளவு யோசிக்காம கமெண்ட் பண்ணி அவங்கள சாகடிக்கிறது தப்புதான். என்ன பேசினாலும் போன உயிர் திரும்ப வரப்போறது இல்லதான். நல்லதோ கெட்டதோ சோசியல் மீடியால வர சில விஷயங்களை பார்த்து விசாரிக்காம நம்ம இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிடுறோம். நமக்கே தெரியாம நம்ம நிறைய பேரை காயப்படுத்திட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலுக்கும் வரதான் செய்யுது நெகட்டிவ். லாஸ்ட் வீக் கெட்ட வார்த்தை பேசி போட்டிருந்தாங்க, பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? நமக்கு தோணாத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நிமிஷத்துல டைப் பண்ணி போட்டு விட்டுறியோம். சம்பந்தப்பட்டவங்க அதை பார்க்கும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்? ஒரு நிமிஷத்துல தட்டி விட்டுற கமெண்ட் சம்பந்தப்பட்டவங்க 1 மாசம் 1 வருஷம் வரைக்கும் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒரு யூடியூபர், என்ன பத்தி இன்னொரு யூடியூப்ல தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் வீடியோ போட்டு நான் இந்த தப்பு பண்ணலன்னு என்னால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா நான் போடுற வீடியோவும் வைரல் ஆகும். ஆனா சோசியல் மீடியால இல்லாத ஒருத்தங்க எப்படி அவங்க தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க? உயிரை கொடுத்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்ப அத்தனை பேரும் சப்போர்ட்டா நிக்கிறாங்களே அவருக்கு. அந்த பொண்ணு வீடியோ போட்ட உடனே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பாரு. என்ன கேட்டா அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண பொண்ணு மட்டும் இல்ல, கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு அந்த பாவம் போய் சேரும். இங்க நம்மளோட கேள்விகளை எழுப்பலாம், ஆனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. கமெண்ட் செக்ஷன்லயே நம்ம எல்லாரும் ஜட்ஜ் ஆயிடுவோம். அதையாம இங்க பேசிட்டு இருக்க நீங்க கேட்கலாம், இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தாங்க இருக்கு. எந்த கமெண்ட எந்த இடத்துல போடணும்னு தெரியாது, எதை பத்தி எப்ப பேசணும்னு தெரியாது. இப்பவும் யார் தப்பு யார் சரின்னு நான் ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வரல. கேஸ் கொடுத்துட்டாவ, இனிமே அவங்க பாத்துப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தை ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? அவரை ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு வேற வழி தெரியாம இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த ஃபேமிலிக்கு யாருமே இல்ல. கமெண்ட் பண்ண அத்தனை பேர் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா? என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்தேன். அந்த வீடியோ ஒரே ஆங்கிள் எடுக்கப்பட்டது இல்ல,
தடவை அந்த வீடியோவை பார்க்கும்போதே உண்மை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டும் போது இதுக்கு சொல்யூஷன் சூசைட் தான் நினைக்கிறாங்க. எல்லார் லைஃப்லயும் ஸ்ட்ரகிள் இருக்குங்க. எல்லார் லைஃப்லயும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இங்க கிடையாது. யாருக்காவது அந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தனியா இருக்காதுங்க. தனிமா உங்களை தப்பான முடிவெடுக்க வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப நம்பிக்கையானவங்க உங்க லைஃப்ல ஒருத்தங்களாவது இருப்பாங்க. அவங்க கூட பேசுங்க, உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இங்க எதுவுமே இல்ல. வாழ்க்கைனா ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். மனசு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்ச நேரம் உங்க கூட பேசணும் போல இருக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு தள்ளி போடாதுங்க. காது கொடுத்து ஒரு 15 நிமிஷம் அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அந்த 15 நிமிஷத்துல நம்ம இந்த உலகத்துல அவ்வளவு பெருசா எதையும் சாதிக்க போறது இல்ல. இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, திருப்பியும் சொல்றேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியால நம்ம கேள்விகளை அங்க எழுப்பதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா இவங்க இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே நேத்துல இருந்து இந்த இஷ்யூ தான் வந்துட்டே இருக்கு. நம்ம நினைக்கிறத டக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுறியோம். நம்ம நினைப்பு கூட இன்னொருத்தவங்களை கொலை பண்ணுதுன்னா நம்ம அதை பண்ணக்கூடாது இல்லையா? சோ சொல்லணும்னு தோணுச்சு, எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு சொல்லுதியா கவினா? பூமக்களை என் அம்மா எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா நின்னான். பாவம் போல நின்னவன் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான். அதுவும் உங்களுக்கு எதிராவா? பெத்த அம்மாக்கு எதிராவா? இவெல்லாம் எனக்கு பிள்ளையா? பத்தாததுக்கு அந்த போலீஸ்காரன் வந்த உடனே அவனுக்கு அனுப்பி கொடுத்துட்டான். நல்ல வேலை அர்ஜுன் இங்க இல்ல. அர்ஜுன் இங்க இருந்திருந்தா அவனுக்கு அனுப்பி கொடுத்துருப்பான். வந்ததுக்கு பிறகு எப்படி அனுப்பி கொடுப்பான்? சேச்சா ஆண்டி, கவினு சொல்லனா இப்பயே அர்ஜுன் கிட்ட சொல்லிருப்பான் இல்ல. எனக்காண்டி சொல்லலன்னா நினைக்க. இப்ப அர்ஜுன் கிட்ட சொன்னா அவன் ஹனிமூன மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வருவான். அவன் ஹனிமூன ட்ரிப்பு கிட்ட போயிடப்படாது கண்டியா? அதுக்காக தான் இப்ப அர்ஜுன் கிட்ட சொல்லாம வச்சிருக்கான். இந்த கிளவிய புடிச்சு எல்லோல ஒரு தள்ளுதான் தள்ளுனேன். கீழே உள்ள கூட இல்ல, நின்னுட்டு இருந்தது அப்படியே இருந்தது. அப்படிதான் அவ்வளவுத்துக்கும் ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டிட்டே அம்மா. அந்த ரோசு பாட்டியா? அந்த கிளவிதான். பத்தாததுக்கு வட்டிய முதல்ல சேர்த்து எனக்கு தருமா. என் வயசுக்கு என்ன கூட அதால சண்டை போட முடியுமா? முடியாது. அந்த கிளவி என்ன கூட சண்டைக்கு வரமா? வரட்டு. இந்த சாராவை அவன் வரதுக்கு முந்தி ஒரு வழி பண்ணி விட்டுலான்னு பார்த்தேன். நான் பேசுனதெல்லாம் அந்த கவினை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான். பத்தாததுக்கு அந்த போலீஸ்காரன் வந்து என்ன மிரட்டிட்டு போறான். அவனுக்கு அம்மா அப்பா இருக்காவேலாம். பெரியவியான் கூட பார்க்காம உங்களை மிரட்டிட்டா போனான். ஒரு தங்கச்சி இருக்காளாம், போலீஸ்காரனா வேற இருக்கான். வயசுல பெரியவியல போய் மிரட்டிட்டு போயிருக்கான். அதான் சொல்லம்ல ஜெசிகா, டிஎஸ்பியா இருக்கான்ல, அவனை யாராலும் கேள்வி கேட்க முடியாதுதான். இப்ப என்ன செய்ய போறியா நீங்க? 4 நாளா வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். வேற வழி? ஏன்டா அத்தை, நான் ஏற்கனவே கொலை வரியில இருக்கேன். ஏ கூர்க்கட்டவளே, என்னை அத்தை பொத்தன்னு கூப்பிட வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னை பிடிச்சு தள்ளின அந்த செகண்ட்ல இருந்து என்ன அத்தைன்னு கூப்பிட உரிமை உனக்கு இல்ல. இனிமே அத்தைன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கான், வாயை கிழிச்சு எடுத்துருவேன். ஆமா, உங்க அத்தைன்னு கூப்பிடறதுக்கு நான் காத்துட்டு கிடைக்கேன் கண்டியலாம். பொண்ணியதான் என் பேர இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ என்னைய பாக்கிறதுக்கு வந்தா. ரோட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல போய் பேசிக்கிட்டு வாங்க. இந்த வீட்டு முத்தத்துல கூட இவளுக்கு இடம் இல்ல. என்ன தேடி வந்திருக்கான். நான் எங்க வேணாலும் நின்னு பேசுவேன், எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கு உரிமை இல்லையா? நீ என்ன தள்ளி விட்டதுக்கே வட்டிய முதலமா சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்க. இந்த பொம்பளை கூப்பிட்டு வச்சு இப்ப நான் பேசினது மாதிரி வந்துட்டு உனக்கு இருக்கேன். நீ துள்ளு துள்ளேன், எம்பட தூரத்துக்கு துள்ளியானு நான் பாக்கேன். நானா நீயானு சென்னான பாத்துடலாம். ஓகேயா? என்ன மதியம் சாப்பிட்டது ஒத்துக்கிடலன்னு நினைக்கேன். கொஞ்ச நேரமா ரூம்ல வாமிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். என்னடி ஆச்சு? தெரியல பவி, சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கிடலன்னு நினைக்கேன். தலையெல்லாம் சுத்திட்டு வாமிட் வந்துட்டே இருந்தது. இப்போ ஓகேயா? பரவாயில்ல, லைட்டா தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலன்னு நினைக்கேன். என்ன பவி, கார்த்திக்கு கைய பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏன், உனக்கு அதுல என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. பவி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாள்னா எனக்கு சந்தோஷம் தானே. என்ன பவி, நான் சொல்லிட்டு சரிதானே? என்ன நீ புரியல? இல்லமா, கார்த்திக் அஸ்வதிக்காண்டி ஒரு புடவை எடுத்து வச்சிருந்தான். நீ உன் துக்கத்தை நினைச்சு அழுதுட்டு இருந்த. எனக்கு கொஞ்சம் வாய மூடா, நல்லா தானே இருக்கா? இல்லடா, நீ அஸ்வதிக்காண்டி புடவை எடுத்து வச்சிருந்த. பவிய சமாதானப்படுத்துறதுக்காண்டி நீ புடவைய பவி கிட்ட கொடுத்துட்ட. இது பவிக்கு நீ செஞ்ச பெரிய துரோகம். ஆனா பாவம் பவி உன்னை மறந்து மன்னிச்சுட்டா போல. அண்ணே, நான் ஒண்ணு மன்னிக்கல. என்னடாமா சொல்லியா, மன்னிக்கலையா? குடும்பத்துக்குள்ள கும்மி அடிக்கிறதுக்கு விட்டா போதும். நான் அவ்வளவு சென்னானெல்லாம் இதை மன்னிக்க மாட்டேன். ஏண்டா, நான் தெரியாம தான் கேட்கேன். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நீ ஆசைப்படுவியா? இல்ல எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சி தீரணும்னு சபதம் போட்டுட்டு அலைதியா? மச்சான், நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான், அது என் ஆசைதான். பட் என் தங்கச்சி மனசு ரொம்ப முக்கியம் எனக்கு. எவனா உன் தங்கச்சி? உன் தங்கச்சி ஊர்ல தானே இருக்கான். மச்சான், நான் உன் ஃப்ரெண்டுடா, உயிர் தோழன். உயிர் தோழனோட பொண்டாட்டி கூட எனக்கு தங்கச்சி தான். தயவு செஞ்சு உயிர் தோழன்னு மட்டும் சொல்லாத, உயிரை எடுக்க வந்தவன் சொல்லு. என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அப்பப்ப என்னத்துக்கு மணியை பாக்காரு? அது சரி, கலெக்டர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்க, அப்பப்ப மணியை பாக்க. என்னமோ 1/2 மணி நேரத்துல ஸ்ரீயோட டைம். 1/2 மணி நேரத்துலயா? முந்தியெல்லாம் ஸ்ரீயோட ஷோ காலமா தான் இருக்கும். இப்ப 2 நாள் சாயங்காலம் நடத்தினாவ. அதனால சாயந்தரம் ஒருவேளை அவிய ஷோவை நடத்திட்டாவல்னா. ஓ, விழிப்பா இருக்க. ஆமாண்டா, மிஸ் பண்ணிடக்கூடாதுல. கல்யாணம் ஆன ஆம்பளை மாதிரியாடா பேச? ஒய்ஃப் வேறடா, ஒருத்தங்க மேல நம்ம வச்சிருக்க மரியாதை வேற. ஷபா, நேரத்துக்கு ஃபுல்லா எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஏதாவது ஒரு டைம்ல அவங்க ஷோ நடத்துறதுக்கு வருவாவா அப்படின்னு.
எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சரியான அரக்கனா இருப்பான் போல தோணுது. அவன் தான், அந்த ஆள் தான் என்னமோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு பவி? இல்லனே, எதுக்கு அவியலெல்லாம் திட்டிட்டு? ஏடி நல்லா தானே இருக்கு, உனக்கு என்ன? ஆமா, ஒரு பொண்ணை வளர விடாம ஒரு அரக்கையும் தடுத்துக்கிட்டு இருக்கானா? அவன் புருஷனா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, உண்டு இல்லன்னு பண்ணி விட்டானா? அண்ணே, சில நேரத்துல மத்தவியல திட்டியது நமக்கு நாமளே வைக்க ஆப்பா கூட இருக்கலாம்ல. பவி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஸ்ரீ இருக்காவையில ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது அவியலே சொன்னாவன், என் ஹஸ்பண்டுக்கு நான் பேசினாலே பிடிக்காது அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாளும் எப்படியே வந்தாவ எஃப்எம்ல. அது பிறகு அந்த ஆள் தான் என்னமோ சதி பண்ணி அந்த பொண்ணை வளர விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்ட். அந்த அரக்கன் தான் ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். அச். அச். உனக்கு என்னடா? என்னன்னு தெரியலடா, இருமல் அச்சு எல்லாம் ஒரே நேரத்துல வருது. யாரோ உன்னை திட்டி அவடா. மச்சான், என்னைய திட்டனா என்ன பக்கத்துல இருக்கியா பாரு, இவ தான் திட்டணும். ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. இவளுக்கு சுத்தமா ஸ்ரீய பிடிக்காது. ஏன்னா அவ மேல நான் மரியாதை வச்சிருக்கேங்கண்டியா. ஆனா இவ மேல எனக்கு வெறுப்பு தான் இருக்கு. அந்த கோவத்துல எப்ப எல்லாம் நான் ஸ்ரீய பத்தி பேசியனோ அப்ப எல்லாம் இவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துடும். உண்மையை சொல்லுடி, நீ தானே என்ன திட்டின? ஐயோ, நான் எதுக்குங்க உங்களை திட்ட போறேன்? ஸ்ரீயோட ஹஸ்பண்ட நான் திட்டுச்சலாம், அந்த ஆளோட நீதான் முரடன்னு நீ என்ன திட்டல? இல்லங்க, யாரோ யாரையோ திட்டிக்கிட்டு இருக்கச்சுல, எக்ஸ்ட்ரா நான் என்னத்துக்கு கூட போய் திட்டணும்? நீங்க திட்டியது போதாதா? என்னத்த உளறிய? இல்லனே, அவரே யாரையோ திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. நான் எதுக்கு இவரை திட்டானான்னு கேட்டேன். உனக்கு பொறாமடி. எனக்கு ஸ்ரீனா ரொம்ப பிடிக்குமா, அந்த பொறாம. அதுலயே அவங்க ஹஸ்பண்ட திட்டின பாத்தியா? நீ என்ன கூட திட்டிருப்ப? உன்னை விட மோசக்காரன் முரட இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படித்தானே நினைச்ச? சேச்சா அர்ஜுன், நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. நீ நினைச்சிருப்படி. நீ நினைச்சதுனாலதான் எனக்கு இருமல் தும்மல் எல்லாம் வந்தது. ரைட்டு. ஏ, தண்ணி குடுறீங்க. என்ன தவிர உங்க 3 பேருக்கு மாறி மாறி இருமல் தும்மல் எல்லாம் வந்துருது. தண்ணி காலியாகி 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த ஆளு கூட இருந்து பேசிட்டு இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நான் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இரு கூட நானும் வரேன். பவி 2 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. ஏண்டா தியா, முன்னாடி நீ ஸ்ரீய பத்தி பேசச்சுல, அவளுக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, அது பிறகு என்னத்துக்கு பேசியா? ஆமா, அவ காலம் ஃபுல்லா என்ன கூடாலே இருக்க போறா பாத்தியா? அடிக்கடி அந்த மனசுல நிலன் மட்டும் தான் இருக்கான், நிலனுக்கு மட்டும் தான் இடம்னு சொல்லியா. அவ அதுல என்ன தெரியுமா எனக்கு தெரியப்படுத்தியா? உனக்கு சொத்து மட்டும் தான் எனக்கு வேணும், என் மனசுல உனக்கு இடம் இல்ல, உன்னை புருஷனா நான் ஏத்துக்கிடவன் இல்லன்னு சொல்லாம சொல்லியா. இதெல்லாம் இவ பொறாமப்படவா போறான்? பொறாமையெல்லாம் இருக்காதுடா. இவள நல்லவான்னு நான் எந்த இடத்துலயும் சொன்னதில்ல. ஆனா ஸ்ரீக்கு மேல மரியாதை இருக்குன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த கோவம். என்னாச்சு? ஏ பவியா, அலறியா? தியா மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம்.